السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العليم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد. கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எல்லாமல் அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. பெருமானாருக்கு பிரியமானவர்கள் யார் என்கின்ற தொடரினுடைய இறுதி கட்டத்தை நாம் அடைந்திருக்கிறோம். நாம் கடைசி தொடரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி சஹாபிகளை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்ற ஒரு சில செய்திகளை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நாம் பார்க்க இருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி சஹாபிகளை அவர்கள் மீது தனிப்பட்ட பிரியம் வருவதற்கு மிக முக்கியமான காரணம், ஹிஜ்ரத் செய்து வந்த சஹாபிகளிடம் அவர்கள் செய்த அந்த அரவணைப்பும் அவர்கள் செய்த உதவிகளும் பெருமானாருடைய உள்ளத்தில் ஒரு பெரும் அன்பை பெற்று தந்தது என்ற செய்தியை நாம் பார்த்தோம். அந்த வரிசையில் அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகப்பெரும் செல்வந்தர். அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வருகின்ற பொழுது எல்லாத்தையும் விட்டு விட்டு வந்து விட்டார்கள். தன்னுடைய சொத்து பத்துகள் எந்த விதமான பொருளாதார அடிப்படையும் இல்லாமல் தான் மதீனாவுக்குள்ளே அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒவ்வொரு நபரை தோழமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைத்து வைத்தார்கள். அந்த அடிப்படையில் அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅத் இப்னு ரபீஹ் என்று சொல்லக்கூடிய அன்சாரி சஹாபிகளிலே ரொம்ப செல்வந்தரான ஒரு சஹாபி, அந்த சஹாபியோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹுவை தோழராக இணைத்து வைத்தார்கள். ஸஅத் இப்னு ரபீஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு அழைத்துட்டு வந்து அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃபே, எனக்கு இருக்கக்கூடிய செல்வத்திலே பாதி செல்வத்தை பாதி சொத்தை உங்களுக்கு நான் தருகிறேன். என்னுடைய வீட்டிலே ஒரு திரையை இடையிலே கட்டிவிட்டு, அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃபே, இதற்கு பின்னால் இது ஸஅத் இப்னு ரபீஹுடைய வீடு என்பதாக நீங்கள் சொல்லாதீர்கள், இது அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃபுடைய வீடு என்பதாக நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். அது மட்டுமல்ல, என்னுடைய மனைவியிலே 2 மனைவி இருக்கிறார்கள், ஒரு மனைவியை நான் தலாக்கு விட்டு விடுகிறேன், நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லும் பொழுது அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மறுத்து விட்டு சொன்னார்கள், எனக்கு இந்த கடை வீதி எங்க இருக்கு, மார்க்கெட் எங்க இருக்குன்னு மட்டும் எனக்கு காமிங்கன்றாங்க. ஏன்னா பெரிய வியாபாரம் இல்லை, மார்க்கெட்டை காமிங்க, நீங்க எதுவும் தர தேவையில்லை, அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்திலும் குழந்தைகளிலும் குடும்பத்திலையும் அல்லாஹ் பரக்கத் செய்வான் என்பதாக அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் துஆ செய்கின்றார்கள். துஆ செய்து விட்டு அவர்களை அந்த மார்க்கெட்டை காமிக்கிறாங்க. அதற்கு பின்னால் அவர்கள் வியாபாரத்தை ஆரம்பமாக பால் வியாபாரம், நூல் வியாபாரத்தை போன்று துவங்குகிறார்கள். குறிப்பிட்ட காலத்திலே மிக பெரும் செல்வந்தராக, மதீனாவிலே எல்லா சஹாபிகளிலுமே மிகவும் செல்வந்தராக அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு மாறுகிறார்கள். அப்ப அந்த தருணத்துல செல்வ செழிப்புகள் எல்லாம் எந்த அளவுக்கு அவர்கள் மௌத்தா போகக்கூடிய அந்த தருணத்திலே வஃபாத்தான பிறகு அவருடைய சொத்துக்களை என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த தங்கங்களை எல்லாம் வீடுகளிலே பதித்தார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். அப்படிப்பட்ட அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளோ சொத்து செழிப்புகள் இருக்கின்ற பொழுது ஸஅத் இப்னு ரபீஹ் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, ஸஅதே, இவ்வளோ செல்வ செழிப்புகளும் எனக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணம், இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவதற்காக இன்வெஸ்ட்மெண்ட்டாக எனக்கு இந்த பிஸ்னஸை துவக்கி வைத்தது, எனக்கு ஆர்வப்படுத்தியது, எனக்கு கை கொடுத்தது நீங்கள் தான். இந்த சொத்து எல்லாம் என்னுடையதல்ல, உங்களுக்குரியது, நீங்கள் வேண்டும் என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக ஸஅத் இப்னு ரபீஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் சொல்றாங்க. அப்ப ஸஅத் இப்னு ரபீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரி சஹாபி, இவங்க முஹாஜிர், மக்காவிலிருந்து வந்தவங்க. பொதுவாகவே ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு வந்தவங்க, அவர்களுடைய இடத்திலே அவர்கள் தலைவோங்கி நிற்பதை யாராலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்படக்கூடிய மனப்பக்குவம் கிடையாது. ஆனால் அன்சாரி சஹாபிகள் ஸஅத் இப்னு ரபீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃபே, எங்களுக்கு இந்த செல்வ செழிப்பெல்லாம் எதுவும் தேவையில்லை, அல்லாஹ் இன்னும் உங்களுடைய செல்வத்திலே பரக்கத் செய்வான், நீங்கள் இன்னும் செல்வ செழிப்பாக வளருவீங்க, உங்களுடைய தொழில் இன்னும் வளரும் என்பதாக துஆ செய்கின்றார்கள் என்றால் எப்படிப்பட்ட மனப்பக்குவம் உடையவர்களாக அன்சாரி சஹாபிகள் இருந்திருப்பார்கள் என்ற செய்தியை இந்த இடத்திலே நாம் விளங்க வேண்டும். தஞ்சம் புகழ்ந்து
ஊர் விட்டு ஊர் வந்தவர்களுக்கு அவர்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் கொடுத்து அவருடைய வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்படக்கூடிய நபர்கள் எப்பேற்பட்ட மகான்களாக வாழ்ந்திருப்பார்கள் அன்சாரி சஹாபிகள். இந்த தன்மை, இந்த செயல் பெருமானாருடைய உள்ளத்தில் ஒரு தனிப்பெரும் ஒரு அன்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலே பெற்று தந்தது என்ற செய்தி நமக்கு இந்த நிகழ்வின் மூலமாக விளங்குகிறது. இது குறித்தானவர்களே, இஸ்லாமிய ஹலீஃபாக்களுடைய வரலாறை எடுத்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு அன்ஹு, 4 ஹலீஃபாக்களுமே மக்காவை சேர்ந்த முஹாஜிர்களை தேர்ந்தெடுத்து தன்னுடைய நாட்டை ஆட்சி செய்வதற்காக அவர்கள் வாய்ப்பை தந்திருக்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட மனப்பக்குவம் உடையவர்களாக, விட்டு கொடுக்கின்ற மனப்பக்குவம் உடையவர்களாக வாழ்ந்திருப்பார்கள் என்ற செய்தி இந்த இடத்திலே நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. அன்பு குறித்தானவர்களே, அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தனிப்பெரும் பிரியத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆவையும் பெற்றவர்கள் தான் அன்சாரி சஹாபிகள். இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரிலே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நாம் பார்ப்போம். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.